வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இப்போ கூட ரீசெண்டாக நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பிக்சல் 10ஏல எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது, அதை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு டிவைஸே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஏன்னா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சில டேட்டாஸை நம்ம கவர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆஸ் வெல் அஸ் நெகட்டிவ். அண்ட் பிக்சலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி பிக்சல் 6ஏவோ இல்லாட்டி 7ஏவோ இந்த மாதிரியான டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கூட நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அண்ணன் இந்த தெர்மல் இஷ்யூ மட்டும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இதில் ஹைலைட் என்னன்னா, ஆண்ட்ராய்ட் 15க்கு அப்புறமே ஓரளவுக்கு கிராஜுவலாக அது நல்லாவே இம்ப்ரூவ் ஆச்சு தெர்மல் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்டில். அண்ட் ஆண்ட்ராய்ட் 16ல் விஏபிஎன் ரொம்பவே நல்லா இருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து டிவைஸ் ரொம்பவே ஸ்டேபிளாக செயல்படுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் ஆண்ட்ராய்ட் 17ல் அப்போ இன்னும் பெட்டர் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்ன, இது பீட்டாவில் இருக்குது, அதனால என்னால் குறை சொல்ல முடியாது. ஆனாலும் என்னோட பிக்சல் 10 ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்நியனாக வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் என்னடான்னு பார்த்தா நல்ல பேட்டரி லைஃப் வருங்க, ஒரு 6 ஹவர்ஸ் வரைக்கும் வரும். டிவைஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக வார்ம் ஆகாது, நல்லாயிருக்கும், ஜாலியாக யூஸ் பண்ணலாம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எதுக்கு சுடுதுன்னே தெரியாத மாதிரி சுடுது. ஸோ பட் பீட்டாங்கிறனால என்னால் வந்து பெரிய அளவில் கேள்விகள் கேட்க முடியல. அதை நான் லைவாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கும்போது மணி வந்து 2ன்னு வச்சுக்கோங்களேன். 2 PM நான் வந்து ஃபோனை வந்து சார்ஜரில் கனெக்ட் பண்ணுறேன். அப்போ வந்து பேட்டரி 50% இருக்குது அப்படின்னா, இது எப்படா சார்ஜ் ஏறி முடியும்னு கேட்டேன். 4.5 மணி நேரம் 5 மணி நேரத்தில் ஏறி முடிஞ்சிடும் அப்படின்னு. இன்னும் புரியல. ஏதோ அடாப்டிவ் சார்ஜிங் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது எப்பயுமே எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, ஓவர் நைட் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்டில் கொண்டு வருவாங்க. ஸோ நீங்கள் தூங்க போகும்போது சார்ஜ் போட்டிங்களா, நீங்கள் ரெகுலராக காலையில் எத்தனை மணிக்கு எழுந்து உங்கள் ஃபோனை நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி சார்ஜை ரெஸ்யூம் பண்ணி விடும். ஒரு 80% கிட்டையோ அந்த மாதிரி கொண்டு போயிட்டு ஒரு 1 ஹவர் முன்னாடி அப்படி கூட வச்சுக்கலாம்னு வைங்களேன். நீங்கள் எழுந்திரிக்கிறதுக்கான டைம் அதுக்கு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அதை சார்ஜ் பண்ணி நீங்கள் எழுந்திரிக்கும் போது 100% இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. இது வந்து அடாப்டிவ் சார்ஜிங். புரியுது. டே டைமில் ப்ராக்டிக்கலாக இப்போ வந்து நம்ம ஒரு டாப்அப் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறதுக்காக சார்ஜ் பண்ணுறோம். இதில் என்னடானா 100 ஆகிறதுக்கு வந்து 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும் காமிச்சா அப்படி இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, டிவைஸ் வந்து ஹீட்டாக இருக்குது. டிவைஸ் ஹீட்டாக இருக்கும்போது இந்த டிவைஸ்னு இல்லை, பிக்சல்னு இல்லை, சாம்சங்காக இருக்கட்டும், ஆப்பிளாக இருக்கட்டும், இல்லாட்டி எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, எல்லாரோட டிவைஸ்லையுமே அல்காரிதம் எப்படி இருக்கும்னா, சிஸ்டம் லெவல் பேட்டரி டெம்பரேச்சரும் சிஸ்டம் டெம்பரேச்சரும் என்னன்னு பார்க்கும். அதெல்லாம் பார்த்து அதை பொறுத்து தான் வந்து சார்ஜிங் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணும். சப்போஸ் ரொம்ப அப்நார்மலாக இருந்ததுன்னு வைங்களேன், சார்ஜிங்கே ஸ்டாப் பண்ணிவிடும். ஸ்டாப் பண்ணிட்டு முடிஞ்சால் டிவைஸை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுரும். ஸோ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து ரொம்பவே டாமினண்ட்டாக நடந்துச்சு. ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 பேஸ்டு ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் இதை பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது. நானும் பார்த்துருக்கேன். நான் HTC One M9 அப்படிங்கிற ஃபோனை ரொம்ப ரசித்து யூஸ் பண்ணேன். அவ்வளோ அற்புதமான ஒரு ஃபோனு. பட் அந்த ஃபோனில் இந்த தெர்மல் இஷ்யூ இருந்தனால ஸ்டாக் HTC Senseo யூஸ் பண்ணும்போதே ஒரு தடவையும் நான் சார்ஜ் பண்ணும்போது ரொம்ப ஹீட் ஆகுதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட என்னை வந்து நிறுத்தி விட்டுரும். சார்ஜ் போடுறதை நிறுத்தி விட்டுரும். அடுத்து வந்து ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டுமான்னு கேட்கும். ஸோ ஆக மொத்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கணும் அப்படின்ற மனநிலையில் தான் நம்ம போய் பீட்டாலாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சில சமயங்களில் ஸ்டேபிளை காட்டிலும் பீட்டா நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ என்னன்னா ஆண்ட்ராய்ட் 17 கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்கிறனால தான் இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா அதுவும் பெட்டர் ஆகிடும். இதை தாண்டி இந்த மாதிரியான ப்ராப்ளங்களை ரிப்போர்ட் பண்ண காரணம் என்னன்னா, நம்ம அதை யூஸ் பண்ணுறனால தான் ரிப்போர்ட் பண்ணுறோம். ஒரு டிவைஸையும் யூஸ் பண்ணும்போது அதில் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணால் நம்ம அதை ரிப்போர்ட் பண்ணுவோம். இப்போ HyperOS நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அன்யூஷுவல் ஹீட்டிங்கை வந்து நம்ம எத்தனை தடவை ரிப்போர்ட் பண்ணியிருப்போம். HyperOS 1ல் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருந்த டிவைஸ் எல்லாமே HyperOS 2க்கு வரும்போது தலைவிரிச்சு ஆடிச்சு. ஸோ அதெல்லாம் கூட நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருப்போம். சில சமயங்கள் வந்து சில டிவைஸ் வந்து ஒரு மாதிரி பெக்யூலராக பிஹேவ் பண்ணும். அதுவும் கேமரா டவுன்கிரேட் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம், பேட்டரி லைஃப் டிகிரேட் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணும்போது அதை வந்து நான் ரிப்போர்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு பர்சனலாக பிக்சல் பிடிக்கும் அப்படிங்கிறனால தான், அது பிடிக்குதுங்கிறதுக்காக அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸை மட்டும் நம்ம ஓவர் ஷேடோ பண்ணி அப்படியே எப்போ பாரு பாசிட்டிவ்ஸை மட்டும் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ ப்ராப்ளம் என்னன்றதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேண்டிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஆனால் இந்த இட்டியில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன். நான் வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறனால, அதை பிக்சல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறனால, பிக்சல் எக்ஸல் நான் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது தெரியுமா, அந்த மலரும் நினைவுகள். அதுக்கப்புறம் பிக்சல் 2 யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது, பிக்சல் 3ல நைட் சைட் அப்படி பொழந்து கேட்டினேன். அப்புறம் ரியல் டைம் HDRோட நான் பிக்சல் 4 யூஸ் பண்ணும்போது கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் பாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நான் சொல்லலாம். இது எல்லாமே வந்து எனக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவான அந்த மெமரிஸ் ரிலேட்டட் டு பிக்சல். அப்போ நெகட்டிவ் மெமரிஸே இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருந்திருக்கு. பட் அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இருந்தால் எனக்கு இன்னும் கோவம் அதிகமாக இருக்கும், இம்பாக்ட் வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் அதெல்லாமே மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இல்லாதனால மன்னிச்சு விடுற மாதிரி தான் இருக்கும். நான் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வாங்குவேன், யாரோ வாட்டர் டேமேஜ் பண்ணிட்டு செகண்ட்ஸில் விற்றுருப்பாங்க, அது நான் தெரியாமல் போய் வாங்குவேன். வாங்கினதுக்கப்புறம் வாட்டர் டேமேஜுங்கிறத நான் ஒரு 3 மாதம் கழிச்சு தெரிஞ்சுக்கிறேன். என்ன பண்ண முடியும்? அதுக்கு நானும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது, பிராண்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது. நேரம் யாரை ஏமாத்தி ரிப்பீட்டாங்க. ஸோ இதுதான் நிலமை. ஸோ அப்படி சில சமயங்களில் நடக்கும்போது அதை நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. பட் இதுவே வந்து டே டு டே லைஃப்பில் நார்மலாக நான் இப்போ கேஷுவலாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபோனில் ஏதாவது பிரச்சனை ஃபேஸ் பண்ணனா அதை நான் ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஒன்றும் இல்லை, ஒரு நண்பர் அப்படி நினச்சிக்கிட்டார். அவர் பேர் வந்து தினேஷ். அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, என்னையா எப்போ பாரு பிக்சலை பற்றி குறை சொல்கிற, அவரோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டே இதுதானா? சரி, அவருக்கு நம்மளை பற்றி தெரில, ஒரு பிக்சலுக்கு இருக்குன்னு போய் இப்படி நினச்சிட்டிங்களே ப்ரோ. ஓகே, ஸோ அவர் என்ன நினச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ இஸ் ஆல்வேஸ் டாக்கிங் அபவுட் பிக்சல்
வாட் இஸ் த ரீசன்? டீ ப்ரொமோஷனா, நெகட்டிவிட்டி கிரியேட்டிங்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆக்சுவலி த பிக்சல் டிவைஸ் இஸ் கிரேட், நத்திங் டு டாக் அபவுட் இட், பட் ஸ்டில் கிரியேட்டிங் சம் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. பட் ஃபேக்ட் என்னன்னா அவருக்கு தெரியல. நம்ம சேனலில் போய் சும்மா பிக்சல்னு போட்டு பார்த்தாருன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கவர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பாரு பிக்சலை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறதே அவர் தெரிஞ்சிக்க முடியும்னா பாருங்களேன். பட் ஃபேக்ட் என்னன்னா இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது, அதுவும் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸே நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுக்குறனால. ப்ரோ இன்னொன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ப்ரோ, எல்லா பிராண்ட்லையுமே இப்போ நத்திங்காக இருக்கட்டும், இல்லாட்டி சாம்சங்காக இருக்கட்டும், இல்லாட்டி ஷாமியாக இருக்கட்டும், விவோ, ஓப்போ எதுவாக இருந்தாலும் சரி, 1000 யூசர் ஹாப்பியாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். 1000 பேர் அதை ஹாப்பியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் யாரோ ஒருத்தருக்கு பிரச்சனை வரும் பார்த்தீங்களா, அவர் தான் வெளியில் வந்து ஹெல்ப்புக்காக எல்லாருக்கிட்டையும் வந்து எல்லாரையும் ரீச் பண்ணுவார். நல்லா இருக்கிறவங்க எங்கே ப்ரோ போய் ரீச் பண்ண போகிறாங்க? இப்போ எங்கள் ஏரியாவில் ஏப்ட ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஹெல்த்தியாக இருக்கிற எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இந்த நிலைமையும். எப்போ நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து ரிப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னா, அன்யூஷுவலி குட்டு அப்படின்னா எப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஃபோன் வந்து நார்மலாக ஒரு நாள் பேட்டரி லைஃப் கொடுத்துட்டு இருந்தது எல்லாருக்குமே, திடீர்னு பார்த்தா 3 நாள் பேட்டரி லைஃப் தருது, அப்போ இதை ரிப்போர்ட் பண்ணுவோம். இதுவே வந்து ஒரு நாள் வந்து அதாவது ஒரு டிவைஸ் வந்து ஒரு நாள் பேட்டரி லைஃப் கொடுத்துட்டு இருந்தது, இப்போ என்னடான்னு பார்த்தா 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ள ஆஃப் ஆயிடுது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி அன்யூஷுவல். இதையும் ரிப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சம்திங் அன்யூஷுவல்னா ரிப்போர்ட் பண்ணுவோம். அண்ட் சம்திங் அன்யூஷுவல்னா தான் மக்களும் வெளியில் வருவாங்க, அவங்களும் வெளியில் வந்து அப்போ தான் அதை பற்றி பேசுவாங்க. ஸோ அதனால தான் அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து சேருது. பிக்சலை பற்றி புகழாரம் பாடணும் அப்படின்னா நிறைய இருக்குது, பாடுறதுக்கு இல்லாமல் கிடையாது. பட் அது வந்து ரொம்ப ஒன் சைடு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. பட் நிஜமாவே பிக்சல் வந்து ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதுங்கிறத சொல்லி தான் நான் இப்போ இந்த கான்வர்சேஷன் கூட முடிக்கிறேன். எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக பிக்சல் எப்பயுமே ரொம்ப ஃபேவரட் ப்ரோ. உங்களுக்கு தினேஷ் ப்ரோ, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேவரட்டோ எனக்கும் அந்த அளவுக்கு ஃபேவரட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் என்னை விட உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஏஜ் என்ன, நீங்கள் எவ்வளோ பிக்சல் டிவைஸ் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஃபேக்ட் இதுதான் ப்ரோ, என்ன சொன்னாலும் சரி, அது எப்படி இருந்தாலும் சரி, அதுக்காக பேட்டரியே நிற்காது, ஃபோன் எப்போ பாரு ஹீட் ஆகும், ஃபோனை யூஸே பண்ண முடியாது, அப்படிப்பட்ட பிக்சல் டிவைஸ் எல்லாம் நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் இல்லை. பட் அப்படிப்பட்ட பிக்சல் டிவைஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்யூஷுவல் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்னால அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்யூஷுவல்னா ஏதோ ஒரு அப்டேட் வருது, ஒரு செக்யூரிட்டி பேட்ச் வருது, அந்த செக்யூரிட்டி பேட்ச்க்கு அப்புறமா வந்து டிவைஸ் ரொம்பவே அன்ஸ்டேபிளாக மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி எல்லா பிராண்ட்லையுமே மாறதான் செய்யுது, அண்ட் பிக்சல்லையும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஓகே, ஸோ இதில் வந்து ரொம்ப நாளாக நம்மளை ஃபாலோ பண்ணுறவர் போல இந்த நண்பர் 10 கமெண்ட் போட்டிருக்காரு. ஹீ ஸ்பீக்ஸ் அபவுட் மெனி திங்ஸ் அண்ட் டியூ டு 10 ரீசன்ட் ரிலீஸ் ஹீ கெட்ஸ் அ லாட் ஆஃப் மெயில் விச் இஸ் கோஇன்சிடென்ஸ், தட்ஸ் ஆல். ஃபேக்ட் அதுதான் ப்ரோ. கோஇன்சிடென்ஸை தாண்டி என்ன மேட்டர்னு பார்த்தா, பிரச்சனைன்னு வரும்போது தான் நம்மளை தேடி எல்லாரும் வருவாங்கங்கிறது தானே ப்ரோ ஃபேக்ட்டு. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன அதே கான்செப்ட் தான். பிரச்சனை இல்லாட்டி வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னா மட்டும்தான் அதை நம்ம எல்லாரும் கூடயும் ஷேர் பண்ணணும்னு சொல்லி கம்யூனிட்டி மெம்பர்ஸ் முன் வருவாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்ட். ரைட்டு. ஸோ இப்போ இங்கே மேலே எடுத்ததுமே நான் ஒரு பெரிய கமெண்ட் ஒன்று பார்த்தேன். ஸோ அவரோட தாட் எல்லாரையும் போய் சேரட்டுமே, இல்லாட்டி அவரோட அனுபவத்தை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு, அது எல்லாருக்கும் போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி தான் பின் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது என்னென்னா, ஜோதிகரன் அப்படிங்கிற நண்பர் தான். ஹாய் சிவா ப்ரோ, நான் தான் லாஸ்ட் OnePlus Nord Buds 4 Proவில் வீடியோவில் 9A யூசர் ரிவ்யூ கொடுத்தேன். இப்போ தான் பிக்சலில் ஒன்று நோட் பண்ணேன். 4 இயர்ஸில் பிக்சல்லையே இருந்துட்டு என் பிரதரும் பிக்சல் 9A கேட்டான். ஓ, 4 இயர்ஸாக பிக்சல்லே இருந்துட்டு இப்போ 9Aவா? ரைட், அதான் பிரதர் கேட்டிருக்காப்புல. அவங்ககிட்ட இருக்க S24 FE எனக்கு தரேன்னு, சரி நானும் ஒன் டே யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லி யூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ மிஸ் த ஹியூஜ் ஃபீச்சர் இந்த பிக்சல். ஸோ அவர் S24 FEயில் என்ன மிஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா, குவிக் ஃப்ரேசஸ் சொல்கிறாரு போல். ஆன்சர்னா கால் அட்டன் ஆகும். எஸ், அது S24லேயும் இருக்குது. ஆனால் டாக் வித் பிக்ஸ்பின்னு தான், ஆனால் அது ப்ளூடூத் டிவைஸில் ஒர்க் ஆகாது. அதுக்கும் ஒரு கண்டுபிடிச்சி வாய்ஸ் ஆக்சஸ்லாம் ஆக்சசபிலிட்டி செட்டிங்ஸில், ஆனால் அப்பயும் அது வந்து பிக்சல் அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் போட்டிருக்காரு. ஸோ இதுக்கு இருக்குது, அது யூஸ் ஆனால் எப்போவுமே மைக் ஆனில் இருக்கணும். சரி பரவாயில்லன்னு S24 FEயில் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா காலர் ஐடி அனௌன்ஸ்மெண்ட்டு பிக்சலில் ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சாம்சங்கில் ஒரு டைம் தான் வருது. எவ்வளோ முக்கியமாக நோட் பண்ணுறேன்னா, டெய்லி ஒர்க் அப் டவுனில் 50 கிலோமீட்டர்ஸ் பைக் ட்ராவல் பண்ணுவேன் ப்ரோ. அடிக்கடி கால் வரும். ஒரு வாட்டியும் நின்று எடுக்க முடியாது. எஸ், பைக் ஓட்டும் போது ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நான் சேஃபாக எப்போவுமே லெஃப்ட் இயர் பட்ஸ் மட்டும்தான் போட்டு, ரைட்டில் எதுவுமே இருக்காது. ஃபார் ஹார்ன் அண்ட் ரோட் கான்ஷியஸ்னு 5 இயர்ஸாக இப்படி தான் நான் ட்ரைவ் பண்ணுறேன். எனக்கு எதுவும் எமர்ஜென்சியும் இல்லை, நடு ரோட்டில் போக மாட்டேன். ஸோ ஓகே, எல்லா பாயிண்ட்ஸையும் சொல்லிடுறாரு. ஏன்னா யாராவது வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கார். சரி ஓகே. அப்புறம் நான் ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்க நெக் பேண்டை யூஸ் பண்ணும்போது நோ ப்ராப்ளம், பட் பட்டன் அழுத்தி அட்டன் பண்ணுவேன். ஆனால் Z2 3 டைம்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன், பேட்ரி ஃபால்ட்டு. ஸோ அதனால் 4 இயர்ஸ் முன்னாடி வாங்கின Realme Buds Air 2
அப்புறமா என்கோ ஏர் 2 ப்ரோ இப்போது யூஸ் பண்ணுறேன். ஒன் ப்ளஸ் பட்ஸ் 4 எல்லாமே எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. என்னென்னா மிஸ்ஸிங் த ப்ராப்ளம் ஓப்போ ரியல்மி பட்ஸு மிஸ் ஆகிடுச்சு தவிர ஸ்டில் ஒர்க்கிங் ஆஸ் பெஸ்ட்டு. பேட்ரி மட்டும்தான் கொஞ்சம் டீக்ரேட் ஆகிருக்கு. இப்போ யூஸ் பண்ணுற ஒன் ப்ளஸ் பட்ஸ் 4 மாசு ஸ்வைப் கண்ட்ரோலு பட்ஸ் 4 ப்ரோவை சொல்கிறேன். ஸ்வைப் கண்ட்ரோல் மைக் குவாலிட்டி ஒன் ப்ளஸ் பட்ஸ் 4 ஓகே நார்டு இல்லை ஒன் ப்ளஸ் பட்ஸ் 4 யூஸ் பண்ணுறாரு போல். ஸ்வைப் கண்ட்ரோல் ரொம்ப யூஸ் ஆகுது. மைக் குவாலிட்டி இன்சைட் ஹெல்மெட்டு லைட்டாக ஆன்சர்னு சொன்னாலே அட்டன் ஆகும். இதில் நான் என்ன சொல்கிறேன்னா இது யாருக்குமே பெருசாக இருக்காது. பட் இதை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா இது எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று என்னென்னா எனக்கு தெரில ஹெல்மெட்குள்ளெல்லாம் இந்தளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும்னு. இப்போ பிக்சல் பட்ஸ் ப்ரோ 2லாம் இருக்குல்ல அதிலலாம் ஜெஸ்டர் உண்டுங்க. ஜெஸ்டர்னு அப்படின்னா கால் அட்டன் பண்ணோன்னா இப்படி தலையை அப்படி இந்த மாதிரி 2 தடவை இந்த பேஸில் ஆட்டினீங்கன்னா கால் அட்டன் ஆகிடும். காலை டிக்ளைன் பண்ணணும்னு நினச்சா இப்படி பண்ணால் போதும் கால் டிக்ளைன் ஆகிடும். இது வந்து பிக்சல் பட்ஸ் ப்ரோ 2ல் இருக்குது. பட் எந்தளவுக்கு எஃபெக்டிவாக எல்லாருக்கும் ஹெல்மெட்குள்ளெல்லாம் வேலை செய்யும்னு எனக்கு தெரில. பட் அது இன்னும் பெட்ரு. ஆனால் என்ன ஜோக்காகவும் இருக்கும்னு வச்சுக்கோங்க. சரி, ஐ ட்ரை டு கன்வின்ஸ் டு ஸ்விட்ச் ஃபார் S24 FE ஃபார் சேஞ்ச். ஆனால் முடியல. ஏன்னா நான் என்னென்னலாம் லாஸ்ட் பண்ணுவேன்னா S24 FEக்கு போனால் நான் ஃபஸ்ட்டு பேட்ரி, நெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஃபேக்டரு, ஐ லவ் ஸ்மால் ஃபோன்ஸு, நெக்ஸ்ட்டு டயலரு, நெக்ஸ்ட்டு குவிக் ஃப்ரேஸ். ஓகே, அந்த குவிக் ஃப்ரேஸும் மிஸ் பண்ணுறேன் அப்படின்றாரு. நெக்ஸ்ட் கேமராவில் பிரைட் லைட்டில் S24 FE லைட்டாக பெட்டர் டு மீ. பட் செல்ஃபி ஒயிட் ஆங்கிளுக்கு அப்புறமா லோ லைட்டில் எல்லாத்துலேயும் 9A தான் நல்லா இருக்குது. ஸோ ஐ டிசைடட் டு ஸ்டே வித் 9A. இது மாதிரி யூனிக் ஃபீச்சர்ஸ்லாம் பிக்சலில் தான் இருக்குது ப்ரோ. நிறைய பேருக்கு தெரில, அதான் சொல்லணும்னு தோணுச்சு. தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் மை 9A ரிவ்யூ ப்ரோ. அண்ட் ஆல்சோ 9A வாங்கும்போது இஎம்ஐயில் iPhone 17 போகலாம்னு பார்த்தேன் ப்ரோ. பட் மை யூஸ் கேஸுக்கு பிக்சலில் கரெக்டாக இருக்கும். எஸ், எனக்கு கேமரா தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. பட் அதுக்கு பார்த்துட்டு ஐ நீட் டு இன்ஸ்டால் ஏபிகேஸ், யூடியூப் ஆண்ட்ஸ், அப்புறமா பேட்டரி ஐஃபோனில் கம்மியாக இருந்தேன். ஃபேஸ் ஐடி செட் ஆகலை. ஆஃபீஸ் மேட்டு இதை ட்ரை பண்ணியிருக்கேன். வைல் ட்ராவலிங் இன் பைக்கு வித் ஹெல்மெட்டு ரொம்ப கஷ்டம். இதுவும் ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடாப்ட் ஆக ரொம்ப எக்ஸ்ட்ரா 40 to 45K வேறு. இதெல்லாம் பார்த்தா எனக்கு வேலைக்கு ஆகாது. ஸோ ஐ டிசைடட் டு 9A. ஃப்யூச்சரில் மட்டும் பிக்சல் ஒரு ஆல்ரவுண்ட் மொபைலாக மாறிச்சுன்னா செமையாக இருக்கும். ஸோ ஆல்ரவுண்ட் மொபைல்னால் அவர் எப்படி சொல்கிறாருன்னா, இப்போ பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான ஒரு டிவைஸ் பிக்சலான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. பிக்சல் வந்து எப்பயுமே கொஞ்சம் மீடியாவும் அண்ட் ஏஐ அசிஸ்டன்ட் மாதிரியான ஒரு டிவைஸை தான் அவங்க டிசைட் அது மாதிரி தான் செதுக்கிட்டு வராங்க. ஸோ அவங்க மொத்தம் ஃபியூச்சரில் மட்டும் பிக்சல் ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் மொபைலாக மாறிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரவுண்ட் மொபைல்னா அவர் எப்படி சொல்லுறாருன்னா, பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் ஃபோனை இன்னி வரைக்கும் பிக்சலை நம்மளால் பார்க்கவே முடியல. பட் டே டு டே யூஸுக்கு நம்ம நிறைய தடவை சொல்லியிருப்போம். பிக்சல் வந்து எப்படிப்பட்ட டிவைஸ்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு டிவைஸு. ஸோ ஒருத்தருக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை டெலிவர் பண்ணுது அப்படிங்கிற அடிப்படையில் தான் வருமே தவிர அக்செப்ட் பண்ணி தானே அங்கே ஆகணும். இப்போ டென்சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 5 மாதிரியா இருக்குது. Exynos 2500 அளவு கூட கிடையாதுங்க. 2600 பக்கத்தில் கூட கொண்டு போக முடியாது. இதில் வர அடுத்த டென்சார் G6ல் வந்து மீடியாடெக்கோட மோடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்க போகுதுன்னு வர காத்திருந்து பார்க்கணும். சரி ப்ரோ, அடிஷ்னல் இன்ஃபோ. பிக்சலில் கால் அட்டன் பண்ணோம், கட் பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன் ஆகிறது இல்லை. ஆமாம், கரெக்டு தான். ஆனால் ஆகிறதுக்கு எஃப்ட்ராய்டில் வைப்னு ஒரு ஆப் இருக்குது ப்ரோ. அதை ஏற்றி பார்த்தா சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகுது ப்ரோ. அப்புறமா இப்போது 17 Beta 3ல் ஃப்ளோட்டிங் பபிள்ஸ் வேறு வந்துருச்சு ப்ரோ. எஸ், உண்மைதான். ஆனால் இதில் வேதனை என்னென்னா, நானும் இதெல்லாம் ட்ரை பண்ணேன். ஐ மீன் இது எல்லாத்தையும் நீங்கள் சொன்ன இப்போ இந்த ஆப்பில் நான் ட்ரை பண்ணல. பட் 17 Beta 3 தான் ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் பெக்யூலியராக வேலை செய்யுது ப்ரோ 10 Proவில். மேபி 9 சீரீஸில் நல்லா இருக்குது போல். 10 Proவில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம நண்பர் இன்னொருத்தர் இருக்கார், நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுவார் பாருங்கள். 9Aக்கும் அவர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாரு பிக்சலுக்கு. அதாவது ஆண்ட்ராய்ட் 17 Beta 3 ரைட்டு. அடுத்து அப்புக்குட்டி குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். 6A 3 ஆண்டுகள் பயன்படுத்தி வருகிறேன். நன்றாக உள்ளது. எனக்கு 12A ஆக காத்திருக்கிறேன். ஸோ 12A வர வரைக்கும் எங்கால் வெயிட் பண்ணுவார். 12Aக்கு மாறிடுவார். என்ஜாய் ப்ரோ. பொறுமை, பொறுத்தார் பூமி ஆழ்வார். அப்படி இருக்கிறது பெஸ்ட். அண்ணா, ஐ எம் ஹரிராஜன். ஐ ஹாவ் பர்ச்சேஸ்டு Pixel 9 ஃப்ரம் ஃப்ளிப்கார்ட்டு Indie Flash Mart seller on last year Big Billion Day sale. When I was using Hotstar, YouTube and any video playback app, I will try to answer WhatsApp reply in notification slide down screen. When I do that, the flicker is some screen pixel like a line flicker agudha. Okay, one time the whole screen stuck in the flickers, but forgot to take a photo snap. Okay, screenshot edukka marantaru. After few minutes, it automatically restarted and ready to use. But till now that small line flicker. ஓகே, அப்போ டிஸ்பிளேல இது இஷ்யூ இருக்கிற மாதிரி இருக்குது. தயவுசெய்து வந்து கூகுளோட கஸ்டமர் சப்போர்ட் அப்ரோச் பண்ணி இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி எப்போல்லாம் ஃப்ளிக்கர் ஆகிற மாதிரி தெரியுதோ பக்கத்தில் அம்மா அப்பா ஃபோன் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துட்டு டப்புன்னு ஒரு வீடியோ எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நீங்கள் சப்போர்ட்டுக்கு இதுக்கு அனுப்புனீங்கன்னா அவங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு எடுப்பாங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு டிஸ்பிளேல பிரச்சனைனா டிஸ்பிளே மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ தயவுசெய்து பண்ணுங்கள் சரியா. இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஃபிக்ஸ் ஆகும். லாங் டேர்ம் ரிவ்யூ சில்வர் வெர்ஷன் தானே பண்ணுவோம். கெஃபைன் க்ளீன் தானே பண்ணுவோம்.
தாராளமாக பண்ணலாம் ப்ரோ. ஆனால் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஐஎம் பொதுவாக வந்து யூஸ் பண்ணி பழகிட்டாங்கன்னா நிறைய பேரால் ஐஎம்லேருந்து டிடபிள்யூஎஸ் போக முடியல. அப்படியே டிடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணாலும் அது எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் ஏமாற்றம் இல்லை. அடுத்து ப்ரோ ப்ளீஸ் போஸ்ட் ரிவ்யூ ஆஃப் ஆடியோ காலர் ஆர்க். அப்படியா? நான் செக் பண்ணுறேன் ப்ரோ, கண்டிப்பாக செக் பண்ணுறேன். அடுத்து நட்ராஜ் என்ன சொல்லியிருக்காப்புலன்னா, சிவாபரணி நான் Xiaomi 17 இப்போ தான் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி ஐ ஹாவ் ஐஎம். நான் இதுக்கு டைப் சி டு 3.5 கன்வெர்ட்டர் நல்லதாக சொல்லுங்கள். அப்புறமா அந்த ஆடியோ காலர் ஸ்பார்க்னு ஒன்று சொல்லியிருப்போம்ல ப்ரோ, அதை வாங்கிக்கோங்க. அது பெஸ்ட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு, அதை வாங்கிக்கோங்க. அப்புறமா நான் Xiaomi 17 செட் ஆகிற மாதிரி நல்ல டிடபிள்யூ சஜஸ்ட் பண்ணுங்கண்ணா. ஐ எம் அ மியூசிக் லவர் பட் நாட் அ ஹெவி பேஸ் பிடிக்காது. கைண்ட்லி சஜஸ்ட் மீ. ப்ரைஸ் ப்ராப்ளம் இல்லை, வேல்யூவாக இருந்தால் ஓகே. உங்கள் வீடியோ எல்லாமே பார்க்குறேன், நல்லா இருக்குது, நல்ல கண்டென்ட் கொடுக்குறீங்க, யதார்த்தமாக ஓப்பனாக சொல்கிறீங்க, கீப் இட் அப், தேங்க்யூ. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, இயர்ஃபன் ஏர் ப்ரோ இயர்ஃபன் ஆமாம் இயர்ஃபன் ஏர் ப்ரோ 4 ஏர் 4 ப்ரோவோ இது ஒன்று, அது மாடல் நம்ம கவர் பண்ணியிருப்போங்க. அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ஆடியோ சென்ட்ரிக் ஆடியோ ஃபைல் அப்படி யோசிக்கும் போது அதுதான் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு கூப்பன் கோடு வந்து அந்த வீடியோவில் கீழே அட்டாச் பண்ணியிருப்பேன். அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கூப்பன் இப்பயும் வேலை செய்யணும்னு தான் சொன்னாங்க. நான் உங்ககிட்ட இப்போ ரீசெண்டாக ஒரு மாதம் முன்னாடி கூட மெயில் போட்டு கேட்டேன். அந்த கூப்பன் போட்டால் 25% டிஸ்கவுண்ட் வரும். ஸோ அதனால் நீங்கள் அதை போட்டிங்கன்னா அமேசான்லேயே நீங்கள் வாங்கலாம். இயர்ஃபன் ஏர் 4 ப்ரோ வாங்கிக்கோங்க. இயர்ஃபன் ஏர் 4 ப்ரோவா? ஐயோ, இவனுங்க பேரில் தீய தான் வைக்கணும். இது நல்லாயிருக்கும் ப்ரோ. உங்களுக்கு குவால்காமோட ஆப்டெக்ஸ் லாஸ்லெஸ் இதெல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அதை வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து ஐ எம் யூஸிங் பிக்சல் 10a VPN நாட் ஒர்க்கிங். இதுக்கு நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட் அப்ரோச் பண்ணலாம் ப்ரோ. அதாவது லைவ் கால் சப்போர்ட் மாதிரி அப்ரோச் பண்ணிங்கன்னா நீங்கள் VPN ஏன் ஒர்க் ஆகலைன்னு மாதிரி கேட்கலாம். ஏன்னா பொதுவாக கூகுளோட கூகுள் ஒன் ப்ரோக்ராம்குள்ளே நீங்கள் இருந்தாலே அதுலேயே VPN ஒர்க் ஆகும். நம்ம ஊர் நான் சொல்ல, பொதுவாக வந்து நீங்கள் கூகுளில் பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து VPN சப்போர்ட்லாம் எந்த அளவுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறது கூட அங்கே லான்ச் ஆகும்போது சொல்லுவாங்க, கூகுள் ஒன் ப்ரோக்ராமில் எப்படி இருக்கும் அப்படின்லாம். ஸோ நம்ம ஊரில் நீங்களே வந்து ஒரு சில கான்ஃபிகர்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் எடுத்து போட்டு நீங்களே பண்ண முடியும். ஆனால் ஒர்க் ஆகலை, கம்ப்ளீட்டாக ஒர்க்கே ஆக மாட்டேது, ஆக்சஸே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து சப்போர்ட் அப்ரோச் பண்ணுறது எப்பயுமே பெஸ்ட்டு. ஐ எம் பிளானிங் டு பை அ நியூ ஃபோன். நான் பிக்சல் 10 வாங்கலான்னு இருக்கேன். பிக் பில்லியன் டே சேலில் அந்த ஃபோன் 40K கீழே வருமா? GPU இஷ்யூ இருக்குன்னு சொன்னாங்க, அது சரியாயிருச்சா? பிக்சல் 10 இப்போ எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ போடுங்க ப்ரோ. ஹரி ப்ரோ, ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணல, பட் நம்ம மக்களே வந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் கூட பார்த்தீங்க. ஸோ மக்களோட ஃபீட்பேக் அடிப்படையில் பார்க்கும்போது பிக்சல் 10 வந்து நல்லா தான் இருக்குது. அண்டு ரீசெண்டாக வந்து ஒரு சில டிரைவர்ஸ்லாம் புஷ் பண்ணியிருந்தாங்க, முக்கியமாக GPU ரிலேட்டடு. ஸோ பவர் விஆர் பண்ணனால அதுக்கான GPUக்கான டிரைவர்ஸ்லாம் ஓரளவுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டில் ஏதோ கொஞ்சம் புஷ் பண்ணாங்க. டிவைஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது ப்ரோ. ஸோ நம்பலாம், முன்னை விட இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. எந்த விதத்தில்னா அந்த GPU CPU ஆஸ்பெக்ட்ஸில். ஸோ அதனால் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. 40,000க்கு வருமானது பெரிய சந்தேகம் ப்ரோ. இப்போதைக்கு நோ ஐடியா, என்னால் அதுக்கு கமெண்ட்டே பண்ண முடியாது. 40,000 ரூபாய்க்கு கீழே வந்து A சீரிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 10A வரும் கண்டிப்பாக 40,000 ரூபாய்க்கு கீழே. பட் பிக்சல் 10 வருமா அப்படின்னா எனக்கு தெரியல. போன வருஷம் கதெல்லாம் வேறு ப்ரோ. போன வருஷத்தில் பிக்சல் 9 வந்து உங்களுக்கு 38 அப்படிலாம் கிடச்சிதுன்னா அது வேறு ஸ்டோரி. 10 அப்படி கிடைக்குமான்னு எனக்கு தெரியல ப்ரோ. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கிடச்சிதுன்னா ஹாப்பி ப்ரோ. நீங்கள் சொன்ன மாதிரி 40K வந்ததுன்னா எல்லாருக்குமே ஹாப்பி, ப்ளஸ் நீங்களும் ஜாலியாக வாங்கிக்கலாம். ரைட்டு. சவுண்ட் கோர் V20i ஒர்த்தா ப்ரோ? எஸ், நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒர்த்து தான். உங்களுக்கு ஓப்பன் இயர் ஹெட்ஃபோன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒன் ஆஃப் த குட் ஆப்ஷன். தாராளமாக நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னியருக்கு அவ்வளோ அடாப்ட் ஆகலை, ப்ளஸ் இன்னியர் போட்டால் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இல்லை, லைவ்லியாக ஃபீல் ஆகலை அப்படிங்கிறனால ஓப்பன் இயர் போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சவுண்ட் கோர் நல்லா பண்ணுறாங்க ப்ரோ, தாராளமாக நீங்கள் போகலாம், ஒர்த்து தான் V20i. ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் இப்போ நம்ம போட்டிருந்த அந்த வீடியோவில் உள்ள கமெண்ட்டு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பிக்சலுக்கு ஒன்றுனா நாம் தானே வந்து பேசி ஆகணும் அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் பிக்சல் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அதை சார்ந்த நிறைய டேட்டாவை நம்மளால் கொண்டு வந்து தர முடியுது. ப்ளஸ் அதை சார்ந்த நிறைய நண்பர்கள் நம்ம கூட நம்ம கம்யூனிட்டியில் இணைந்து இருக்கிறனால அவங்களோட ஃபீட்பேக்ஸையும் எடுத்துகிட்டு வந்து உங்க கூட ஷேர் பண்ண முடியுது. ஸோ அதுதான் அங்கே மொத்தம் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கண்டென்ட் எல்லாம். ரைட்டு, பார்க்கலாம் அடுத்த பதிவில். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பாய்.